வணக்கம் உறவுகளே, உங்கள் ஜால் கபிலன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோழிங்கநல்லூரில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இப்போ வாடிட்டாங்கிலேருந்து லெஃப்ட் வர்றோம்ல, லெஃப்ட் உள்ளே வந்தோம்னு சொன்னால் ஒரு பாலம் இருக்குது. பாலம் ஏறி வந்து லெஃப்ட்டில் உள்ளே வந்தோம்னு சொன்னால் ஒரு ஆத்தங்கரை ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்துக்கிட்ட தான் வந்துருக்கேன். அந்த குளத்தில் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நண்பர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தான் ஆட்டோலாம் கொண்டு விட்டுட்டு குளிப்பாங்க கொள்வாங்க. அப்போ அதனால் அவங்க நண்பர்கள் எல்லாம் குளிக்கிறாங்க. அவங்க எல்லாம் குளிக்கிறதுக்கு வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதனால் நம்ம வந்து குளிக்க போகிறாங்க. அதனால் நம்ம அங்கே வந்திருக்கிறோம். இப்போ தான் அங்கே வந்திருக்கேன் பாருங்கள், இந்த தெரியுதா? இப்போ தான் நம்ம வந்து அங்கே குளத்தாண்ட வந்துருக்குறோம். குளத்தாண்ட வர்றதுக்கு நம்ம ரோட்டில் வந்து இது பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம வந்து இப்போ குளத்துக்கு போக போகிறோம். பாருங்கள், இந்த குளத்துக்கு வந்து நம்ம வந்து குளம் வந்து உண்மையிலேயே பார்க்குறதுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்குது. அது இல்லாமல் எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம ஆட்டோவிலேயே இது பண்ணுவாங்கல்ல, அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம இந்த குளத்தில் தான் வந்து குளிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. உண்மையிலே நல்ல தெளிவாக நல்ல சூப்பராக இருக்குது. தண்ணி எல்லாமே உண்மையிலேயே நிறைய இருக்குது. சரி, நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அந்த குளத்தை காட்டுறோம், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையிலேயே செமையாக இருக்குது பாருங்கள். இது குளத்துக்கு பக்கத்துலேயே எல்லாமே வீடுகள் எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு குளத்தை காட்டுறேன் பாருங்கள். குளம் பார்த்தீங்களா? குளம் வந்து உண்மையிலே தண்ணி எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள். நிறைய தண்ணி இருக்குது பாருங்கள். நீட்டாக இருக்குது பாருங்கள். குளம் வந்தால் அவ்வளோ நீட்டு தான். குளம் உண்மையிலே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பிளாட்டுகள்லாம் இருக்குது பாருங்கள். இந்த பிளாட்டுகள் எல்லாமே நிறைய இருக்குது பாருங்கள். இந்த பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்லா இருக்குது பாருங்கள். இந்த பிளாட் எல்லாமே நல்லா இருக்குது. அது இல்லாமல் பாருங்கள், இந்த ஒரு வேன் ஒன்று கொண்டு வந்து விட்டுட்டு பாருங்கள். பெரிய வேன், ஒரு கம்பெனி வேன் ஒன்று கொண்டு வந்து விட்டுட்டு குளிச்சுட்டு வண்டியை கழுவிட்டு இது பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாருமே இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வண்டி கழுவுவாங்க கொள்ளுவாங்க, எல்லாமே இங்கே தான் கொள்ளுவாங்க. ஆட்டோக்காரர் எல்லாருமே வருவாங்க. ஆட்டோ கழுவுறது, கொள்வது, குளிக்கிறது, துணி துவைக்கிறது எல்லாமே இங்கே தான் பண்ணுவாங்க. எல்லாமே நல்ல ஒரு இது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தண்ணி எல்லாமே எனி டைம் தண்ணி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே உண்மையிலே நல்லா இருக்குது. குளிக்கணும் போல் தோணுது. ஆனால் நம்ம வந்து துணி எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அதனால் வந்து நம்ம குளிக்க முடியாது. நம்ம இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு குளிக்கும்போது அந்த வீடியோ எடுத்து போடுறேன். உண்மையிலே சூப்பராக நல்லா இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். குளம் வந்து உண்மையிலே பார்க்குறதுக்கு அருமையாக சூப்பராக இருக்குது. நம்ம வந்து உண்மையிலேயே எல்லாருமே குளிக்கிறது கொள்வது எல்லாருமே இங்கே தான் வருவாங்க கொள்ளுவாங்க, எல்லாமே இங்கே தான் பண்ணுவாங்க. சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த சூப்பராக பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த நிற்கிது பாருங்கள், காட்டுறேன். நிற்கிதா வண்டி? ஆட்டோ அங்கே நிற்கிது, அங்கே நிற்கிதா? இணலில் கொண்டு விடுறதுக்காக இணலில் விட்டுருக்குறேன். நம்ம நண்பர்கள் எல்லாமே குளிக்கிறதுக்காக வந்துட்டுருக்காங்க. அவங்க இன்னும் வரல, இனி தான் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வருவாங்க. நம்ம வந்து லைட்டாக கீழே இறங்கி நிற்போம் பாருங்கள். கீழே இறங்கி நின்று காட்டுறோம். கீழே இறங்கி நின்று பார்த்தீங்களா? உண்மையிலேயே பார்க்குறதுக்கு நல்லா உண்மையிலே ஒரு சூப்பராக அருமையாக இருக்குது. குளிக்கணும் போல தான் ஆசையாக இருக்குது. நம்மளால் இப்போ குளிக்க முடியாது. அதனால் வந்து சைலண்டாக இருங்க. நம்ம வண்டி நிற்கிதா சார்? அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க சார். அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. பாருங்க. இப்போ இந்த கட்டில் இருந்து பார்க்கும்போது உண்மையிலே அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். தண்ணியில் இருந்து துணி துவைக்கிற மாதிரி எல்லாமே கல் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த தெரியுதா? நம்ம ஆட்டோ ஓட்டுற நண்பர்கள் எல்லாருமே இங்கே தான் வந்து குளிக்கிறாங்க, துணி துவைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நீங்களே யாராவது வரணும், குளிக்கணும், கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வரலாம். பாருங்கள், உண்மையிலே சூப்பராக உண்மையிலே நல்லா இருக்குது. உண்மையிலே இந்த பாருங்கள், அந்த எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் தண்ணி. உண்மையிலே இதை பாருங்கள், நல்ல சூப்பராக அருமையாக நல்ல ஒரு தெளிவாக இருக்குது, நல்லா இருக்குது. மக்களோட வாழ்வாதாரம் சொல்லுங்க ஐயா. அதான் ஏழை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம். ஏழை தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே இதுதான். அவங்களுக்கு இந்த இது இல்லையா, நம்மளே குளிக்கிறது கொள்வது, வண்டி கழுவுறது கொள்வது எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது பாருங்கள். தெளிவாக இருக்குது பாருங்கள் குளம் பார்க்குறதுக்கு. சூப்பராக அருமையாக இருக்குது. தலை வர சுற்றுது. எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. உண்மையிலே எல்லோரும் குளிக்கணும் போல தான் இருக்குது. நம்ம வந்து துணி எதுவுமே எடுத்துகிட்டு வரல, அப்போ அதனால் குளிக்க முடியலை. நான் இன்னொரு நாளைக்கு வந்து உங்களுக்கு குளிச்சுட்டு இது பண்ணி போடுறேன். உண்மையிலேயே பார்க்குறதுக்கு அருமையாக சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது.
நாங்கள் குளிக்கிற வீடியோ எடுறாங்கடா மாதிரி இப்போ ஒரு தண்ணியில் முட்டியில் காலகட்டம் பூஜை கொஞ்சம் இறங்கி போக சொல்லியா கீழே அங்க ஆள வேணா தெரியல நீ போன கீழே போன அங்க ஆளம் தெரியும் நடுவுக்கு போடா போடா அப்படியே போடா அத்தை சொல்கிறாங்க நாங்கள் குளிக்கலை இடுறான்றான் பூஜை மாதிரி அதெல்லாம் வாய்ஸ்ல வருமையா கம்பெனி சரி வாயில் வந்தால் கட் பண்ணிக்கடா எல்லாம் கட் பண்ணிக்க ஆளன்றாங்க அதனால உள்ள போக முடியல ஆளன்றாங்க உள்ள போகல நான் ஏன்னு சொன்னீங்கன்னா ஆளன்னு பயமுறுத்துறாங்க வந்துட்டாங்க நம்ம ஆளுங்க எல்லாம் குளிக்கிறதுக்கு பக்கத்தில் போன கேமரா எடுத்துச்சு அதனால ஆளன்னு சொல்றாங்க பயமாக இருக்குது ஆழம் தெரியாமல் காலை விடாதுன்னு சொல்லியிருக்காங்க பழமொழி. அதாவது சரி நம்ம இன்னொரு நாளைக்கு துணி எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம குளிச்சுட்டு உங்களுக்கு நான் அந்த வீடியோ போடுறேன் பாருங்க இவங்க எல்லாம் பயமுறுத்துறாங்க நம்ம வந்து மூஞ்சி ஜூம் பண்ணுறாங்க அதாவது நம்ம இன்னொரு நாளைக்கு இது பண்ணிக்கலாம் நாங்கள் குளிக்கல எடுற வீடியோ இன்னொரு நாளைக்கெல்லாம் சொல்லாத. சரி ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் இப்போ இதை நான் குளிக்கல நம்ம நண்பர் எல்லாமே குளிப்பாங்க அவங்க எல்லாமே குளிச்சுட்டு இருக்காங்க அந்த குளிக்கிற இதெல்லாமே இதில் வரும் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவர் வந்து முன்னாடியே குளிச்சிட்டாரு நான் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்தேன் அப்போ அதுக்கு குளிச்சிட்டாரு அப்போ வீடியோ எடுக்க முடியலை அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நம்மளோட நண்பர் வந்து ஒரு ஆள் குளிச்சுட்டு இருக்காரு பாருங்கள் ஒரு ஆள் இறங்கி நீந்திட்டு இருக்காரு பாருங்கள் அந்த தெரியுதா எப்படி சூப்பராக தண்ணி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி உண்மையிலே தெளிவாக நல்ல ஒரு சூப்பராக இருக்குது அவர் வந்து நான் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இறங்கிட்டா போல் அவர் குளித்து வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீந்தி இது பண்ணிகிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் பாருங்கள் அவ்வளோ பெரிய நீட்டாக நல்ல சுத்தமாக உண்மையிலே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அருமையாக நல்ல ஒரு இதாக இருக்குது பாருங்கள் நம்ம நிச்சயம் இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம சியான் மதுரை சியான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா குளத்தில் நீச்சல் அடிச்சிட்டு இருக்காரு பாருங்கள் உண்மையிலேயே பார்க்கும்போதெல்லாம் உண்மையிலேயே எனக்கு வந்து இறங்கி குளிக்கணும் போலவே இருந்துச்சு சரி நம்ம வந்து துணி எடுத்துகிட்டு போயிடல எதுவுமே எடுத்துகிட்டு போயிடல சரி அதனால் சரி திடீர்னு பிளான் போட்டு கிளம்பினா தானே அப்போ அதனால் முன்னாடியே பிளான் பண்ணி நம்ம போயிருந்தால் நம்ம குளிச்சிருக்கலாம் நம்மளும் ஒரு குளியல் போட்டிருக்கலாம் நம்ம வந்து குளிக்கலை நம்ம வந்து லைட்டாக முன்னாடி இறங்கி அதை பார்த்துருப்பீங்க முன்னாடி அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து லைட்டாக இறங்கி கால் மட்டும் நினச்சிட்டு கையை மட்டும் நினச்சிட்டு மேலே ஏறிட்டோம் என்னென்னு சொல்லிச்சுன்னா உள்ளே ரங்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஃபுல்லாக ஆழம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அதனால் ரங்கையில் நான் வந்து குளிக்கலை எனக்கு குளிக்கிறதுக்கு தான் உண்மையிலேயே ஆசை இந்த பண்ணியை பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு இதாக இருந்தது நம்ம குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் தோணிச்சு சரி வேணாம் இன்னொரு நாளைக்கு நம்ம குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஜாலியாக நம்ம நீச்சி குளத்தை அடிச்சுக்காரு எப்படி நீந்தலாம் சரியான ஆழம் நம்ம அந்த குளம் உண்மையிலேயே நல்ல ஒரு சுத்தபத்தம் நிறைய பேர் வந்து இங்கே தான் குளிக்கிறாங்க கொள்கிறாங்க நம்ம நண்பர்கள் எல்லாமே நம்ம ஆட்டோ ஓட்டுற நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்கே தான் குளிப்பாங்க துணி துவைப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க நல்ல ஒரு சுத்தமாக நல்ல ஒரு இதாக இருக்கும் என்னடா எல்லோரும் குளிக்கிற கொள்றதுனுடைய அது இல்லாமல் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி எல்லாமே கொண்டு வந்து இங்கே தான் கழுவுவோம் நான் கூட இங்கே தான் வண்டி எல்லாமே கொண்டு வந்து கழுவுவேன் கொள்வேன் எல்லாமே பண்ணுவேன் வண்டி கழுவுறது கொள்றதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பனும் இருக்காது நல்ல ஒரு அமைதியாக நல்ல ஒரு இதாக இருக்குது நம்ம போனோமா குளித்தோமா இது பண்ணோமா சாப்பாடு கொண்டு போனோம்னா குளித்து எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்டு அப்படியே அருமையாக நம்ம வந்து ஒரு டிஸ்டர்பனும் இல்லாமல் சூப்பராக வந்துடலாம் பாருங்கள் அவருக்கு உள்ள நடுவுக்கு போயிட்டு இப்போ கரைக்கு வந்துட்டு இருக்காரு பாருங்கள் நம்ம வந்து இன்னோட உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நல்ல ஒரு சூப்பராக போயிடுச்சு நல்லா இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் என்ன ஒரு மன வருத்தம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்மளால் குளிக்க முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு மன வருத்தம் தான் மற்றபடி நல்ல சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ணோம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டோம் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் நல்லா போயிட்டோம் பாட்டெல்லாம் படித்து எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணி அங்கேயே சாப்பிட்டு இது பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நம்ம ஒரு குளிக்கலேன்னு தான் சரி ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி மீண்டும் வீடியோ சந்தி